வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு: பிரச்சனைகளை தீர்ப்பவர்கள் நாம், பிரச்சனைகளை உருவாக்குபவர்கள் அல்ல. இந்த மாதிரி ஒரு பெயரை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். கடவுள் இருந்தாலும் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு துன்பம் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் மனதில் ஓடுகின்ற விஷயம். வாங்க காரணத்தை தெரிந்து கொள்வோம். பெரிய ஞானிகள், மகான்கள், முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்துள்ளார்கள் என்னவென்று: உண்மையில் நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, சோதனைகள் அல்ல என்று. அப்புறம் வேறென்னு மனதில் ஒரு கேள்வி எழும். நமக்கு வரும் துன்பம், கஷ்டம் எல்லாமே நாம் உணர்வதற்காக, சூழ்நிலைகளை உணர்ந்து திருந்துவதற்காக மட்டுமே. இனிமேல் இப்படி யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சூழ்நிலைகள் அவை எல்லாமே நாம் உணர்ந்து திருந்துவதற்காக மட்டுமே என்று. நமக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னா மீண்டும் அந்த துன்பம் வராது காத்து கொள்ள வேண்டியது நம் சாமர்த்தியம். உதாரணமாக ஒரு விஷயத்தை பேசுகிறோம், வாழ்க்கை துணையோட மோதல் வருது. அந்த துன்பத்தை மீண்டும் மீண்டும் பலமுறை நினைத்து வருந்தாமல், இனிமேல் இந்த சூழ்நிலை வந்தால் எப்படி சமாளிப்பது, வெற்றி கொள்வது, அமைதியை கொண்டு போவது, அமைதிக்குள் வருவது என்று பலமுறை சிந்தித்து விழிப்போடு தலைப்புக்கு ஏற்றாற்போல நடப்போம், நடந்து கொள்வோம். அன்பர்களே, குடும்பமும் குடும்ப அமைதியும் மலர்ச்சி பெறும். பிரச்சனைகள் தீர்ப்பவர்கள் மட்டுமல்லாமல் கடவுளுக்கு சமமாக உயரலாம் இப்படி செயல் செய்தால். நமக்கு வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடக்குது. அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். அது எப்படி நமக்கு நடக்குதுன்னா இதுதான் முக்கியம். என்னோட நிறைய வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. நாம் செய்த செயல்தான் விளைவாக நமக்கு துன்பமாக, பிணக்காக வருகின்றது. தீதும் நன்றும் பிறதரவாரா என்கின்றது. இந்த விஷயத்தை மட்டும் நாம் உணர்ந்தால், உணர்ந்து கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு உணர்ந்து அடுத்த நிலைக்கு சென்றால், செயல் செய்தால் கடவுள், இறைவன் நாமே தான். மகிழ்ச்சியாக இருக்குல்ல? இந்த அடிப்படை தத்துவத்தை நாம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம். துன்பப்படுகின்றவர்களுக்கு, தேவை இருக்கின்ற உயிர்களுக்கு உதவி செய்ய பழகிவிட்டால் வாழ்க்கை பிரச்சனைக்கு வழியே இல்லை. நாம் எப்போவுமே ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே தான் இருப்போம். சும்மா இருக்க நாம் இன்னும் பழகணும். எண்ணத்தால், சொல்லால், செயலால் நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கின்றோம். விளைவை கொடுக்க வேண்டியது இறைவனுடைய கடமை, பொறுப்பு. உதாரணமாக நாம் கையை தட்டுறோம், ஓசையை கொடுப்பது இறைவன். நாம் உணவை உண்றோம், அதை ஜெரிமானம் செய்து நம்ம உடலுக்கு ஏற்ற ஆற்றலாக மாற்றுவது இறை சக்தி தான். உணர்வோம். எந்த இடத்திலும் பிரச்சனை உருவாக்க வேண்டாம். அப்படியே பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்த்து வைப்போம், வளமுடன் வாழலாம். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ஆழமாக ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. நாம் என்ன பேசினாலும் செய்தாலும் பிறருக்கு நன்மையாக மட்டும்தான் அது இருக்க வேண்டும். ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா யாருக்கும் எந்த வகையிலும் அது துன்பமாக இருக்கக்கூடாது. பயிற்சி செய்து பார்ப்போம். வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கொஞ்சம் நமக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கலாம். பழக பழக எளிமையாக ஆகிவிடும். பழக்கம் வந்துருச்சுன்னா நாம் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு, வாழும் இடமெல்லாம் சிறப்பு. நமது உடல் மன ஆரோக்கியத்தில் சிறப்பு, நமது சந்ததிகளின் வாழ்க்கையும் சிறப்பு, பெற்றோர்களின் மனநிலையிலும் ஒரு சிறப்பு. இப்படி பல சிறப்புகள். பிரச்சனைகளை உருவாக்குபவர்களாக அல்லாமல் பிரச்சனைகளை தீர்ப்பவராக நம் வாழ்நாளை நகர்த்துவோம். எல்லா புகழையும் இறைவன் நமக்கு கொடுப்பார். நல்ல விஷயங்களை அறிந்து, இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை அறிந்து தெளிந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த இறைக்கும் குருவுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.